வணக்கம். நான் உங்கள் வசந்தசேகர். இன்னைக்கு வேலு பிரபாகரன் அவர்கள் பற்றி தான் பேச போகிறோங்க. அவர் உங்களுக்கே தெரியும், கேமராமேன், இயக்குனர், நடிகர். அவர் இப்போ சமயத்தில் தான், போன வருஷத்தில் தான் அவர் மறைந்தார். அவர் சென்னையில் தாங்க பிறந்திருக்கிறார். 1954 மே 6 அதில் தாங்க பிறந்திருக்கிறாரு. அவர் சென்னையில் தான் பிறந்திருக்காரு. இங்கே தான் இல்லாமல் படிச்சிருக்கிறாருங்க. கிட்டத்தட்ட அப்புறம் அவர் திரையுலகத்தில் அவர் கேமராமேனாக நல்லா பயிற்சி பெற்றுட்டு 1980 இவர்கள் வித்தியாசமானவர்கள் அப்புறம் அந்த ஒரு படத்தில் தான் அறிமுகம் இருக்கார் கேமராவில். ஃபஸ்ட்டு அவர் கேமராமேனாக தான் வந்தாருங்க. அப்புறம் ஏகப்பட்ட படம் எல்லாமே சூப்பர் ஹிட். உத்தம புருஷன், பிரபு படம், பிட் பாக்கெட், சத்யராஜ் படம், அந்த மாதிரி படங்கள்லாம் அவருடைய ஒளிப்பதிவு வித்தியாசமாக இருக்கும், நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அப்படி அது பண்ணிகிட்டு இருப்பாருங்க. அந்த காலகட்டத்தில் அப்புறம் கிட்டத்தட்ட அப்புறம் ஒரு 1988, 89 அந்த மாதிரி காலகட்டத்தில் நாளைய மனிதன் ஒரு படத்தை இயக்குனர் ஆனார். நாளைய மனிதன், அதிசயமான, அசூரன், ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரியே எல்லாம் பேசப்பட்ட படங்கள். அப்போல்லாம் ஒரு இங்கிலீஷ் படம், ஒரு தமிழ்நாட்டில் ஒரு இயக்குனர் ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரி பண்ணால் எப்படி இருக்கும், அந்த ரேஞ்சுக்கு இவர் சாதாரணமாக ஒரு சின்ன பட்ஜெட்டில் பண்ணாருங்க. பெரிய விஷயம். அந்த படங்கள் எல்லாமே ஹிட்டாச்சு, ஓரளவுக்கு நல்லாவும் போச்சு. மக்களால் இந்த இளைஞர்களால் ரொம்ப வரவேற்கப்பட்டதுங்க. இவர் ஜெயதேவி அவங்க நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர். அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் கொஞ்ச காலம் வாழ்ந்துட்டு அவங்க வேற பண்ணிட்டார். அதுக்கப்புறம் இந்த சில்கோட கொஞ்சம் தொடர்பில் இருந்தார். அப்போ சில்க்கும் பிரச்சனையாகி அதுக்கப்புறம் இது பண்ணிட்டு லாஸ்ட்டில் ஒரு காதல் கதை, அது ஒரு படம் எடுத்தார். அதில் கதாநாயகன் சேர்ந்து 60 வயசில் அவர் மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டார். கிட்டத்தட்ட இருந்தாருங்க. அவர் எப்போ பார்த்தாலும் ஒரே சர்ச்சையிலே சிக்குவார். ஏன்னா அவர் இந்த திராவிட கொள்கை உள்ளவங்க. அவங்கெல்லாம் இந்த பாலினத்தை பற்றி பயங்கரமாக படம் எடுக்கிறதுலாம் லாஸ்ட்லலாம் அதுமாரி ஆகிட்டார். ஒரு கிளாமர் படம், செக்ஸ் படம், அந்த மாதிரி ஒரு கதையை சொல்கிறதில்ல. அந்த திராவிட கொள்கையை பற்றி அவர் ரொம்பவும் பேசுவார். அப்பயே ஒரு சர்ச்சையில் அந்த ரஜினிகாந்தை பற்றி ஒரு பேட்டியில் கொடுத்து அந்த ராகவேந்திர சுவாமியெல்லாம், அப்போ அவர் ரஜினிகாந்த் ரொம்ப ராகவேந்திர பக்தராக இருந்தார். அப்போ இங்கேயே ஏகப்பட்ட சாமியெல்லாம் இருக்குது, அதில் ராகவேந்திர அவங்க கொண்டு வர வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த ஒரு பிரச்சனை பண்ணார். அப்போ அது ஒரு பெரிய ஒரு குழப்படியாக இருந்துச்சு. அந்த காலத்தில் சூப்பர் ஸ்டார் அந்த ரஜினிகாந்த். அவரை எதிர்த்து ஒரு இது பண்ணும்போது அந்த திராவிட கும்பலை தான் நோண்டி விடுவானுங்களாம். அப்போ அதுமாரி நோண்டி விட்டுட்டு இவர் பேச வச்சாங்க. இவர் ஒரு பாடகர் அந்த காலத்தில் பண்ணாங்க. இவரும் பேசி அதுக்கப்புறம் தான் அவர் அந்த அருணாச்சலம், திருவண்ணாமலையில் அதில் கொஞ்சம் கவனம் செலுத்தினார். அருணாச்சலம் கோயிலுக்கெல்லாம் செய்கிறது கொள்ளுது அப்படி பண்ண ஆரம்பிச்சு. அப்புறம் வேறு மாதிரி ஒரு மாற்றம் ரஜினிகாந்த் வாழ்க்கையிலும் அந்த நேரத்தில் வந்தது. ஒரு ராகவேந்திரா கோயில் எங்கே பார்த்தாலும் இருக்கும்போது இருந்தாலும் இதுமாரி தேவையில்லாத ஒரு சர்ச்சை எல்லாமே சிக்குவார். அப்புறம் அங்கே போய் சரண்டர் ஆகிடுவார். அதுதான் இவருடைய பிரச்சனையே அப்புறம் இதுமாரி பிரிச்சுட்டு அவங்க ஏதாச்சும் கூப்பிட்டு ஏதாச்சும் இது பண்ணால் சரண்டர் ஆகிடுவார். அப்படியே ஓடிட்டு இருந்தது. ஒரு ஒரு இந்த பாலினத்தை பற்றி தான் அதிகமாக லாஸு இதில் ஏகப்பட்ட பேசுவார். புக்கெலாம் எழுதுவார். அந்த திராவிட கொள்கையை பற்றிலாம் எழுதுவார். என்னென்னமோ அதோடு எழுதிட்டு இருந்தால் கூட சார் நல்ல ஒரு கேமராமேனுங்க, இயக்குனரும் நல்ல இயக்குனர், நடிகர் வேறு, நிறைய நடித்தார். அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் நானும் தோணுது எனக்கு. இருந்தாலும் அவங்க இருந்துட்டாங்க. அந்த தனிப்பட்ட வாழ்க்கையை விட்டுட்டு ஒரு திரையுலகத்துக்கு இது தேவையான கண்டிப்பாக தேவை. அந்த அளவுக்கு ஒரு நல்ல கடவுள்னு ஒரு படம் எடுத்தார். நிறைய படங்கள் அது மாதிரி அவர் சொல்லுகிற படம் தான் சொல்லிகிட்டே போகலாம். நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. கேமராமேனு சூப்பருங்க. இயக்குனரும் ஒரு வித்தியாசமாக எடுக்கணும்னு ஒரு ஆசைப்பட்ட ஒரு இயக்குனர் வேலு பிரபாகரன் அவர்கள். அவர் கிட்டத்தட்ட ஜூலை 14, 2025 தான் மறைஞ்சார். அவர் ஒரு திராவிட சிந்தனை கொள்கையுள்ள ஒரு மனிதர். அவருடைய படங்கள் அந்த பகுத்தறிவு பற்றி தான் பேசும். நிறைய இது அதுமாதிரி பகுத்தறிவாதிகள் இருந்ததுனால அதை பற்றியே பேசும். இருந்தால் கூட ஒரு நல்ல அழகான ஒரு கேமராமேன், இயக்குனருங்க. நன்றி.